தற்போதைய அண்மை செய்தியாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை தொடரும் நிலையில் மாவட்ட ஆட்சியருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் தீபா நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் தற்போது மாவட்ட ஆட்சியருடன் முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் குறிப்பாக நீலகிரி, தேனி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக மழை பெய்வதால் அடுத்த சில நாட்களிலும் மழை அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த வாரம் மட்டும் அவலாஞ்சியில் 33 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இதனால் பேரிடர் மீட்பு குழுவும் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது மாநில பேரிடர் மீட்பு குழுவும் பல்வேறு இடங்களில் முகாம்களும் அமைக்கப்பட்டு தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தபோதும் கனமழை பெய்து வருவதால் தற்போது மாவட்ட ஆட்சியர்களுடன் குறிப்பாக நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுடைய மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கனமழையால் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது, இது மட்டுமல்லாமல் வெளிநகரத்தில் இருக்கும் அதாவது பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திலும் தற்போது தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீலகிரியில் கனமழை பெய்து வருகிறது. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் உள்ள மலைகளில் அதிகமாக மழை பெய்வதால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தயார் நிலையில் தேசிய பேரிடரும் சரி மாநில பேரிடர் மீட்புகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் மருத்துவ முகாம்களும் தங்கும் முகாம்களும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இதுபோன்று என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலம் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது மட்டுமில்லாமல் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் துறை செயலாளர் அமுதா மற்றும் பேரிடர் துறையுடைய எஸ்.கே. பிரபாகர் அவர் அதிகாரிகளும் முக்கிய அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டு வருகின்றனர். உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி தீபா.